தீய குணங்களிலிருந்தும் இழிவான பண்புகளிலிருந்தும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, இது முதலாவது கடமை. ஏன் அப்படின்னு சொன்னா, இல்ம் அப்படிங்கிறது கல்பினுடைய இபாதத். இது ஒரு அந்தரங்க வணக்கம். இல்ம் அப்படிங்கிறது ஒரு அந்தரங்க வணக்கம். இப்ப வெளிப்படையான உடலால் செய்யப்படக்கூடிய தொழுகைக்கு உடல் தூய்மை, உடை தூய்மை, இடம் தூய்மை எப்படி அவசியமோ, அந்த தூய்மை இல்லாமல் எப்படி தொழுகையை நிறைவேற்ற முடியாதோ அதுபோன்று கல்பினுடைய இபாதத்தாகிய இந்த இல்மை கற்பதற்கு உள்ளத்தினுடைய தூய்மை அவசியம். உள்ளம் தூய்மை அடையாத நிலையில் ஒருவர் இந்த கல்பினுடைய இபாதத்தாகிய இந்த கல்வியை கற்க முடியாது என்பதாக இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரொம்ப அழகாக சொல்றாங்க. புனியத்தீனு அலன் நல்லாஃபா, இந்த மார்க்கம் தூய்மையின் மீதே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஐம்புலன்களால் உணரப்படக்கூடிய தூய்மையையும் அது குறிக்கிறது, அந்தரங்க தூய்மையையும் அது குறிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது உள்ளும் புறமும் இரண்டு வகையான தூய்மையையும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களே தவிர, வெளிப்படையான தூய்மை இருக்குதுல்ல, இடம் சுத்தமா இருக்கிறது, வாகனம் சுத்தமா இருக்கிறது, வீடு சுத்தமா இருக்கிறது, லேப்டாப் சுத்தமா இருக்கிறது, பயன்படுத்துற பொருள் சுத்தமா இருக்கிறது, ஆடை சுத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா? இந்த தூய்மையின் மீதும் மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாத அந்தரங்க தூய்மை இருக்கிறது இல்லையா, உள தூய்மை, இந்த உள தூய்மையின் மீதும் இந்த மார்க்கம் கட்டமைக்கப்பட்டுள்ளது.